ஃபஸ்ட் டைம் நானே மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக மீனை வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். மல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம் இதனாலையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். புளியை ஊற வச்சு இருக்குது. வெங்காயம், பூண்டு, எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். அந்த சைடு கேப்பில் அரிசியை களைஞ்சி எடுத்து வச்சிட்டோம்னா சாப்பாடு ரெடி ஆயிடும். லைட்டாக பசியாக ஆரம்பிச்சிச்சு, குழம்பு ரெடியானதே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். மல்லியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 7 மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். லைட்டாக காரம் இருந்தால் போதும். மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு மிளகு பொடி, உப்பு, மஞ்சத்தூள் இது 3ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஊற வச்சிட்டோம்னா குழம்புல சேர்க்கும்போது நல்லா உப்பு இறங்கிக்கும், காரமும் இறங்கிக்கும். 4 பீஸ் தேங்காய் மூட்டை அரைச்சி எடுத்து வெங்காயம், மிளகா மசாலாவில் சேர்த்திக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஏற்கனவே மீனில் சேர்த்திருக்கிறதுனால அளவாக போட்டால் போதும். வாங்க தாளிப்பான் ரெடி பண்ணலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த மசாலாவை ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் மீனை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மீனில் உப்பு இருக்கிறதுனால ஒரு 6 பீஸ் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு கொதி வந்துருச்சு. குழம்புல மீனை சேர்த்திக்கலாம். குழம்பு ரெடியானதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். எனவே குழம்பு ஒரு 4 நிமிஷம் நல்லா இருக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீனை நல்லா வறுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி சூப்பராக சமைச்சு அடுத்த சமையலை சந்திக்கலாம்.